அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கிறதாக தீர்க்கதரிசியான பாபா வங்கா அவர்கள் கணித்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கணிப்புகளில் பலவும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது இந்த ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது பலராலும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வங்கா அவர்கள் உலக நிகழ்வுகளாகட்டும் அல்லது ஜோதிட கணிப்புகளாகட்டும் 5000 வருடத்திற்கு கணித்து வைத்திருக்காங்க. அந்த கணிப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடம் பிறப்பிலையும் நிறைய விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு கிரகங்களினுடைய அமைப்பை வச்சும் அந்த வருடத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சொல்லியிருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள அதிரடியாக ஏற்படக்கூடிய இந்த நவக்கிரக அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான நிலையில் இருக்கப்பெற போகிறதா, இல்லை பெரும்பாலும் விபரீதமான விஷயங்களை ஏற்படுத்த போகிறதா, அப்படின்னா என்ன மாதிரியான தாக்கங்கள் உருவாகும், என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரம் பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய பெற்றிருந்தாலும் ஓரளவுக்கு சமாளித்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா காரியங்கள் துரிதமாகலாம். புதிய பதவிகள் தேடி வரும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடக்கிறதும், பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதும் வெற்றிக்கு உதவும் அப்படின்னும் சொல்லலாம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பண வசதி அதிகரிக்கலாம். தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல் சேரலாம். மேலும் இடமாற்றமும் உண்டாக பெறுவீங்க. எதிர்பாரா திடீர் செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். எதிர்பார்த்த லாபமும் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அதே சமயம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய பேச்சிலையும் வேகம் இருக்க செய்யும். எல்லா விதத்துலையுமே நன்மை உண்டாக பெறுவீங்க. மன தைரியம் வருங்க. எதையுமே துணிச்சலாக செய்து முடிச்சிடுவீங்க. பணவரத்து திருப்திகரமாகவே இருக்க பெறும். அந்நிய நபர்களிடம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அதிக உழைப்பின் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவாங்க. பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் கூடுதல் உழைப்பின் மூலமா செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தகவல்களும் நல்ல தகவலாகவே இருக்கும். அவசரத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சகோதரர் வழியில் உதவியை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும் அப்படின்னும் சொல்லலாம்.
தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே இருக்கும். பணவரத்து கூடும். நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகளும் வந்து சேரும். படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாகவே இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் உற்சாகம் ஏற்படுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுகளும் உண்டாக பெறுவீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாகவே மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். பண வரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாகவே இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தையும் காண்பாங்க. குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில். அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும். குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்தி கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவுல நம்பிக்கை வைத்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க கவனித்து கொள்ளணும். கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்க. சிலருக்கு தங்கள் விருப்பம் போல அழகிய உயர் ரக வாகனங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம். பிறர் மேல இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க. அரசாங்கத்தால அனுகூலங்கள் உண்டு. சில மாணவர்கள் உயர்கல்விக்கான நல்ல கல்லூரிகளை தேடி அலைவாங்க. அரசு உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் அபிவிருத்திக்காக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதமும் ஆகலாம். அதே போல வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியின் மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க. செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளி தங்களை பார்த்து சிரித்தால் தங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா? மகிழ்ச்சி பொங்கும் அளவுக்கு தன வருவாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கலாம்.
சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தருங்க. மதிப்பு கௌரவம் உயருங்க. செலவுகள் அதிகமாகிறதன் காரணமாக சிலருக்கு பணமுடமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். ஆனாலும் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் நல்ல சம்பாத்தியத்தை அளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படலாம். ஓய்வெடுக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக அமையிறது கிடையாது. அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது.